வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக மாதமாக செயல்பட போகுது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி லாபத்தில் பயணிக்கிறார், அது ஒரு சுகாதிபதியும் கூட. ஆமாம், இந்த கோச்சார கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமான கிரகம் வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுகாதிபதி. அப்போ சுகாதிபதியும் வெற்றி பெறுறாரு, அப்போ லாபஸ்தானாதிபதியும் ஸ்தான பலம் பெறுறதுனால உங்களுடைய வண்டி வாகன அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாமே வெற்றி தான். அப்போ 10,000 ரூபா வரும்னு நம்ம நினச்சின்றோம், இப்போ டபுள் இன்க்ரிமெண்ட்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதம் 20,000 வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதிர்பார்க்காத ஒரு யோகம் இந்த மாதத்தில் வருவதற்கு உண்டான சூழல் நடக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா லக்னத்தில் புதன் வந்துட்டார். புதன் வந்து ஒரு நகைப்புக்குரிய கிரகம். ஏன்னா புதனை எப்பயுமே நம்ம சொல்கிறது என்னென்னா தெனாலிராமன் தான் சொல்லுவோம். ஒரு ஜாலி பர்சன், மாமா மச்சா மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டுன்னு இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். லக்னத்தில் புதன் இருக்கிறவங்கள நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப எவ்வளவு தான் கவலைகள் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பீக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க உள்ளூர நிறைய குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் வெளியில் பேசக்கூடியவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இது சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப க்ஷேமமாக நடக்கும் இதெல்லாம். அப்போ ராசியில் புதன் வரும் பொழுது வெளிநாட்டு யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா ஒரு விரையாதிபதியும் கூட, அப்போ 12ஆம் அதிபதியும் கூட. உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது பலமாகும். இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த காரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே புதன் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். ஆமாம், 12இல் குரு வரும்போது பதவிகள் தேடி வரும். ஆமாம், ஏதாவது ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன் சார், எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்குள்ளவே உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கொடுத்துருவா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால எப்பயுமே கடகராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவர் நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியும் தான் அந்த செவ்வாய் பகவான். ஒரு கடகராசியில் போயிட்டு ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து அஸ்தங்க தோஷம் பெற்று இருக்குது, இல்லை திதிசூன்யம் அடைஞ்சு போயிருக்கு, இல்லை கெட்ட இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்குதா கூட, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த செவ்வாய் வந்து நல்லது செய்யலைன்னா கூட தன்னுடைய பிற்பகுதி வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் அந்த அஸ்தங்க தோஷம் வந்து தோஷமாக இருந்து அதற்கு பிறகு யோகமாக வேலை செய்யக்கூடிய காலங்கள்லாம் நடக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணால் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். பட் புத்திர பேரால் கண்டிப்பாக யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். புத்திரங்கள் இடம்பெயர்வதற்குண்டான படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ
தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேறு எங்கேயாவது தங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இப்போ பிள்ளைகளுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ ஆராய்ச்சி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. அதில் இல்லைன்னு சொல்லலை. கடகராசிக்கு இப்போ வாண்டடாக பிரச்சனை வரும். எல்லாமே வம்பு வழக்கு, படிப்பிரச்சனை, வாய்க்கா தகராறு, பாதை சார்ந்த பிரச்சனைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள், இது எல்லாமே ஆனால் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் கிடைக்கும். யார் சார் ஜெயிப்பாங்க? செலவு பண்ணுறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சார், நம்ம பக்கம் அது வெற்றி அடையுமா கேள்வி கேட்குறீங்களே. அப்போ கண்டிப்பாக 8ஆம் இடத்தில் ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த ராகு வலிமையாக இருந்தால். அப்போ கோச்சார ரீதியாக ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு போகுது. அப்போ சார் நான் லாட்ரி வாங்கலாமா, நான் ரேஸ் பிஸ்னஸ் போகலாமா, இந்த ஷார்ட் ரூட்டில் வருமானம் பண்ணலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். ஆனால் உங்களை இதெல்லாம் தொடர்பு கொள்ளும், இதெல்லாம் வாங்க வைக்கும். அந்த ராகு பகவான் செய்யக்கூடிய வேலைகள் அதுதான். நிறைய கடன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த காலகட்டத்தில் ஏன்னா நம்மளுக்கு வாண்டடாக வரும், எல்லா விஷயமே உங்களை தேடி வரும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவாக வருது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வர வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு லாக்கில் போய் மாட்டிக்கும். அப்போ நம்ம போகிற பாதை என்ன, அதனால் என்ன வருமானம் வருது, எப்படி நம்ம அதிலேருந்து பின்னாடி யோசனை தப்பிக்க போகிறோம் அப்படின்றத விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே கணக்கு போட்டுட்டு உள்ளே போங்க. அது சரியாக வரும். ஏன்னா ராகு கொடுக்கும்போது அதை சேமிக்கிற பழக்கம் மைண்ட் கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா அதை தப்பிச்சிடலாம். ஏன்னா ராகு கொடுக்கும்போதே ராகுனுடைய விஷயத்திலே அது காணாமல் போகிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே இருக்குது. அதனால் பத்திரமா இருங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 9க்கு போகும்போது கலத்திரம் நல்ல கலத்திரமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் 2வது திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து யோகமாக வரும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, டூரிஸ்ட்டு பிளேஸ் கைடராக இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தோடு தொடர்பு கொடுக்குறவங்க, இந்த வாடகை வருமானம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நாளாக என் வீடு வாடகை வரல சார், என்னோடய லாட்ஜி வாடகை வரல சார், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு வாடகை வருமானம் வந்து டபுள் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். பயணங்களில் பொருள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது பயணப்படும் பொழுது நகை காணாமல் போகும். இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லப்படுது. ஆக இந்த கடகராசிக்கு இந்த மாதம் சுக்கிரனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால அனைத்து சந்தோஷங்களும் இந்த மாதம் அளவற்று கிடைக்கின்றது தான் என்னுடைய கூற்று. வாழ்க வாழ்க வாழ்க.